ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்கெட்ச் சம்திங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் கலரை வந்து நம்ம ஒரு சீரிஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் போர்ட்ரேட்டை வரையாமல் டேரெக்டாக போய் ஒரு ஃபேஸ்லாம் வரையாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது எப்படி ஹைஸ் நோஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிளியர் கட்டாக எந்தெந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு A to Z ஃபார் பிகினர்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டீட்டெயிலிங்ஸ் அண்ட் டிப்ஸ் உள்ளே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் கலர் பேப்பர், சரிங்களா, ஒரு 300 GSM இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த வாட்டர் தாங்கும். தென் வந்து கலர் பேலட் வந்து நியர்பை ஸ்டோர்ஸ் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் வாட்டர் கலர் ஒரு நல்ல பிராண்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 ஷேட்ஸ் இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கலர் மிக்சிங்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே நடக்கும். ஒரு அவுட்லைன் பென்சில், தென் என்னென்ன ப்ரெஷ் வேணுன்றதை நான் இப்போது கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ என்ன ஆஸ் யூஷுவல் வாட்ரு, தென் ஒரு வேஸ்ட் கிளாத் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக ப்ரஷ் என்ன வாங்கணும்னு தெரியல. ஏன்னா வாட்டர் கலருக்கு ப்ரஷ்ன்றது 100% இம்பார்ட்டன்ட். நான் இப்போ மென்ஷன் பண்ணுற ப்ரஷஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளாட் ப்ரஷ், ஒரு ரவுண்ட் ப்ரஷ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளாட் ப்ரஷ். இதே மோர் தென் எனஃப். ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் ஒரு பேசிக்கான அவுட்லைன்ஸ் வரைஞ்சிடலாம். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அதை வந்து பில்டப் பண்ணி கொண்டு போக முடியும். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் ரொம்ப முக்கியம். அது எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். ஒரு ஜென்ரலான ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வரையாமல் ஒரு ஐஸ் நோஸ் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ஹைலைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஹைலைட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது. அதுக்கு மட்டும் சின்னதாக வந்து இடம் விட்டுக்கிற பாருங்கள், அந்த நோஸில் சென்ட்ரல்லையும், தென் அந்த ஐஸில் வந்து அந்த சின்ன ரீஜனும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஐ ட்ராயிங் வந்து ஒரு மோனோக்ரோமிக் ட்ராயிங். அதாவது ஒரே கலர் பேஸ் கலர் வச்சு அதோட டார்க்கர் வெர்ஷன் லைட்டர் வெர்ஷன் வச்சு ஐ வரைய போகிறோம். இன்னொரு வெர்ஷன் வந்து வேறு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றது நோஸ் அதை வந்து வேறு மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அடுத்து வரலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து கலர் சூஸிங் பார்க்க போகிறோம். கலர் பேலட் அண்ட் கலர் மிக்சிங் பார்க்க போகிறதுல அது அப்கமிங் வீடியோஸில் வருது. என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள். அந்த ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இதே மாதிரி லைவாக நம்ம வந்து ஒர்க் ஷாப் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ கலர் சூஸிங் வந்து ரொம்பவே முக்கியம். கலர் மிக்சிங்கிறது அது வேறு டாபிக். ஸோ அதை அப்கமிங் வீடியோ பார்க்கலாம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கலர் சூஸிங் எப்படி பண்ணுறது அண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, 2 விதமான ட்ராயிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கி, சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர் சூஸிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ ஐ வந்து நம்மளுக்கு என்ன அந்த ஸ்கின் டோன் கலர் இருக்குல்ல, அதை சுற்றி இருக்க எல்லா கலரும் எடுத்துக்கணும். ஸோ அதை மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கின் டோனை சுற்றி எடுக்கிறது. லைக் ப்ரௌன்னா ப்ரௌன், டார்க்கர் ப்ரௌன், லைட்டர் ப்ரௌன், அந்த மாதிரி எடுக்கிறது. இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்கின் கலருக்கு டார்க்கர் வெர்ஷன், லைட்டர் வெர்ஷன், அதாவது பிளாக் வரையும் கூட எடுத்துருக்கேன், சரிங்களா. மோஸ்ட் ஆஃப் த டைம் பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது. நான் அதை எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன், ஓகே. ஸோ இந்த மாதிரி பேசிக் கலர்ஸ் போதும். இந்த மாதிரி நல்ல ஒரு பிராண்டாக வந்து கலர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ ஈஸியாக இருக்கும், சரிங்களா. இப்போ நான் வெட் ஆன் வெட் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கலர் நீங்கள் வச்சோன்னே பாருங்கள், அது எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுது, சரிங்களா. ஸோ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் டிஷ்யூ வச்சு எடுத்துக்கலாம், இப்போ நான் பண்ண மாதிரி. தென் பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜர் சர்ஃபேஸுக்கு ஃபஸ்ட் இந்த வெட் ஆன் வெட், அதாவது முதல்ல தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கலர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. அது ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்குள்ளே தென் அடுத்தடுத்த லேயர் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதை வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஏன்னா திட்ட தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து லேயர் பை லேயர் கொடுக்கும்போது. ஸோ அதனால் ஓரளவு மாய்ஸ்டாகவே பேப்பரை வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களால் வச்சுக்க முடியல, ஈஸியாக காஞ்சிருது, இல்லை ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வச்சுட்டு அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஹைலைட்ஸ் ரீஜனை மட்டும் நான் விட்டுடுறேன். ஏன் விட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஒயிட் கலர் ரீஜனை வந்து பெயிண்ட் பண்ணாலாம் நல்லா இருக்காது வாட்டர் கலரில். ஸோ விட்டுட்டு பண்ணிங்கன்னா அதை ஃபைனலாக பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், மோனோக்ரோமேட்டிக்ன்றது லைக் சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கலரை சுற்றி இருக்கிற கலரை வச்சு பண்ணுறது. இதே வேறு எந்த வித ஆல்டர்னேட் கலர்ஸோ இல்லை கான்ட்ராஸ்ட் கலர்லாம் யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம நோஸ்க்கு பார்க்கலாம், சரிங்களா. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அதை எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை பாருங்கள். அந்த ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறேன், அது எந்த மாதிரி டெக்னிக்கில் பண்ணுறன்றதை பாருங்கள். நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்கெட்ச் சம்திங் போட்டால் வரும். ஸோ அதில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர கிளாஸஸ் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து நம்ம பார்க்க போகிறோம் ட்ராயிங்கில் வந்து. ஸோ ட்ராயிங்கில் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு என்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் கேளுங்க, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி நான் போடுறேன். ஸோ பாருங்கள், ஃபைனலாக நான் பிளாக் யூஸ் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ பிளாக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த பிளாக் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இன்னொரு வாட்டியும் நான் காமிக்கிறேன். ஸோ அதனால தான் ரிட்டன் இன்னொரு வாட்டி போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ அந்த ஃபைன் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, குட்டி டீட்டெயில்ஸ், அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் யூஸ் பண்ணலாம். அதாவது பிளாக்காக இருக்கிற இடத்த பிளாக் யூஸ் பண்ணலாம்.
ஸோ நோஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணலாம், கலர் மிக்சிங், அதாவது கான்ட்ராஸ்ட் கலர் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நோஸை பார்ப்போம். இதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கேளுங்க. ஸோ வாங்க நோஸ் எப்படி பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இப்போ கலர் ஐஸ் பார்த்தோம் எப்படி பண்ணுறதுன்றதை, இப்போ நோஸ் பார்க்கலாம். நோஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக போகலை, ஐ மீன் ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் போகல, பட் நார்மலாக ரொம்ப பேசிக்காகவும் போகாமல் ஒரு பாருங்கள் ஒரு மாதிரி பிங்கி ஸ்டோனாக எடுக்கிறேன். இந்த கலர்லலாம் நோஸ் இருக்காது, பட் இருந்தாலும் நம்ம அந்த ஒரு கலரில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்து ஸ்கின் டோன் கொடுத்து பார்ப்போம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட்டு ட்ரை தான், பட் கண்டிப்பாக நல்லா வரும். ஏன்னா நம்ம ஆல்டர்னேட் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணால் டார்க் ஆகிடும். நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவீங்க. நம்ம கலர் பேலட்லாம் அதெல்லாம் பார்ப்போம், என்னென்ன தப்பு பண்ணுறீங்க எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போது இந்த பிங்க்கு மேலே நான் ஆக்சுவலான ஒரு ஸ்கின் டோன் கலரை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆட் பண்ணணும். எடுத்தோடனே டார்க் கலர்ஸ் ஆட் பண்ணிடக்கூடாது, தென் கரெக்ஷன்ஸ் ரொம்பவே கஷ்டமாயிடும். இப்போ பாருங்கள் இதில் நான் அந்த ஹைலைட்ஸை நான் விட்டுடுறேன். அந்த சென்டராக ஒரு ஹைலைட்ஸ் சொன்னால அந்த ஒரு வெள்ளை கலர் ரீஜியன் அதை நான் விட்டுட்டு தான் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ அது விடுறதுனால என்ன யூஸ், நான் மறுபடியும் சொன்ன மாதிரி வாட்டர் கலரில் அந்த ஒயிட் பெயிண்ட்லாம் வச்சு கொடுத்தா நல்லா வராது, அது தனியாக தெரியும், அதனால் அசிங்கமாக இருக்கும். அதனால் ஹைலைட்ஸை விட்டுறது ரொம்பவே நல்லது. ஸோ லைட்டர் ரீஜனை விட்டுட்டு டார்க்கர் ரீஜன் மட்டும் ஷேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸை வந்து நீங்கள் எடுத்துடலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க்கர் கலர்ஸுன்றது கடைசியாக தான் யூஸ் பண்ணுவோம். எய்தர் பிளாக் ஆர்எல்ஸ் ரொம்ப டார்க்கர் வெர்ஷன் ஆஃப் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் டார்க்கர் ப்ரௌன் அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு சிம்பிளான ப்ராக்டிஸ் தான் இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன். ஸோ அதனால் சிம்பிளாக பிளாக் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. அந்த கைஸ் ஒரு லைக் போடுங்க, லைக் நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் நோஸ் வரலாம். ஸோ நோஸ் வந்து இப்போவே ஓரளவு ரியலிஸ்டிக்காக தெரிய ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம கலர் பிளெண்டிங் பண்ணலாம். பிளெண்டிங் ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட்டு வாட்டர் எடுத்து அதை எடுத்து பிளெண்ட் பண்ண போகிறோம். புதுசாக எந்த கலரையும் ஆட் பண்ண போகிறதில்ல. வாட்டர் எடுத்து அந்த எங்கெல்லாம் டார்க் ரீஜனோ அங்கெல்லாம் வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த நோஸ் பாருங்கள், நான் ஐஸை விட கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குது பார்க்கும்போது, கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் கலரில் ட்ரை பண்ணலாம். யூனிக்காக நான் பண்ணணும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அந்த கைஸ் எப்படி ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான ஐஸ் அண்ட் நோஸ் வந்து வாட்டர் கலரை பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இதே மாதிரி வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு பெல் பட்டன் அழுத்தினா தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் ஷோ ஆகும். அந்த ஆன்லைன் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கீழே போய் சொன்ன மாதிரி லிங்க் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் அஜய், டேக் கேர்.